12th A3 student. In commerce we are seeing 16th lesson consumerism. In this video now we are going to see consumer exploitation. In that consumer exploitations now we are going to see 6th point, product risk. இடர்பாடு கொண்ட பொருட்கள். Whenever the usage of goods is likely to cause danger or hurt to customer, manufacturer have to forewarn the consumer of various sources of dangers involved in the product and the precautionary measures to be taken by the consumer. பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய சில விளைவுகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கணும். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அந்த பொருளால் சில பாதிப்புகள், நுகர்வோருக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த திங்ஸில் சில குறிப்புகளை கொடுத்துருக்கணும். அப்படி சொல்லியிருக்கும்போது சில குறிப்புகள் கொடுக்கும்பொழுது நுகர்வோர் பார்த்திங்கன்னா தேவையான ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பாங்க. இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உற்பத்தியாளர் குறிப்பிட தவறும் பட்சத்தில் நுகர்வோருக்கு பல வகையான உடல் ரீதியான சில குறைபாடுகள் ஏற்பதற்கு வாய்ப்பு உண்டு. In absence of such informations or warning, consumer are more likely to encounter risk while using the risky product. இந்த மாதிரி தகவல்கள் ஏதேனும் குறிப்பிடாத பட்சத்தில் நுகர்வோருக்கு பலவித இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாரண்டி அண்ட் சர்வீஸ், உத்தரவாதங்கள் மற்றும் சேவைகள். In case of consumer durable goods like television, washing machine, refrigerator, cars, two-wheelers and air condition etc., free service is guaranteed only for few years called warranty period. நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய சில பொருட்கள் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரியான பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்குறாங்க. உத்தரவாதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மட்டும்தான் இருக்கும். But in reality, free service are denied on flimsy ground even during the warranty period. Customer care service is likely to be rendered the shorter warranty period only for selected few items which the manufacturer know pretty well that they do not get damaged during such period. Warranty service may not be extended to many part component of the product sold. Thus consumer may be charged exorbitant charge in the name of repair cost. இந்த மாதிரி நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய பொருட்களுக்கு விற்பனை செய்யும்போது பார்த்திங்கன்னா விற்பனையாளர் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த உத்தரவாதம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பேர் அதன் மீது மட்டுமே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதுவும் அந்த ஸ்பேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடையாது. அந்த மாதிரியான ஸ்பேருக்கு மட்டும் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய பொருட்களில் பார்த்திங்கன்னா பலவிதமான ஸ்பேர்ஸ், உதிரி பாகங்கள் இருக்கும். அந்த உதிரி பாகங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க உத்தரவாதம் தரமாட்டுறாங்க. நம்ம அந்த பொருட்கள் உத்தரவாதம் இருக்கிற காலத்துலேயே அந்த பொருள் ஏதேனும் டேமேஜ் ஆகி நம்ம அதை மாற்றி கொடுங்கன்னு கேட்டால், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மாற்றி தர மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, பொருளை நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி, தகவல் படி நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு நீங்கள் பயன்படுத்தலை, தவறாக பயன்படுத்தி இந்த சேதம் ஏற்படுத்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழியை நம்ம மேலே போட்டுவிடுவாங்க. அந்த ரிப்பேரை சீர் பண்ணி கொடுக்கறதுக்கு சர்வீஸ் சார்ஜ், அதிக அளவிலான சர்வீஸ் சார்ஜ், ரிப்பேர் காஸ்ட்டை நம்மக்கிட்டே கிளைம் பண்ணிக்குவாங்க.
இதை தான் என்ன சொல்கிறாங்க, வாரண்டி அண்ட் சர்வீஸ். இந்த மாதிரியும் நுகர்வோர் அன்சூட்டபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட், தகுதியற்ற பொருட்கள். த ப்ராடக்ட் குவாலிட்டி, டியூரபிலிட்டி அண்ட் சஸ்டபிலிட்டி மே கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் ஃபிட்னஸ். ஒரு பொருளுடைய தரம், நீடித்த உழைப்பு, பொருத்தப்பாடு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையின் கீழ் வரக்கூடியது. ஒரு பொருள் தகுதியான பொருளான்றத எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தரம், நீடித்த உழைப்பு, பொருத்தப்பாடு, இதெல்லாம் இருந்தால் அது ஒரு தகுதியான பொருள்னு சொல்லுவோம். வாட் இஸ் கிளைம்ட் பை தி ப்ராடக்ட் அட்வைசர் மஸ்ட் கரஸ்பாண்ட் டு தி ப்ராடக்ட் சோல்டு. விளம்பரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருட்களை விற்பனை செய்யணும். பட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ் இட் இஸ் நாட் ஸோ. ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விளம்பரப்படுத்தக்கூடிய பொருளை விளம்பரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே அந்த பொருளை அவங்க விற்பனைக்கு கொண்டு வரதில்லை. ஐட்டம் அன்சூட்டபிள் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஆர் சோல்ட் இன் தி மார்க்கெட். நுகர்வோரால் பயன்படுத்தப்பட முடியாத சில பொருட்களை தான் இங்கே மார்க்கெட்டில் விற்கிறாங்க, சந்தையில். சம் ஐட்டம்ஸ் மார்க்கெட்டட் ஆஸ் அன்பிரிக்கபிள் பிரிக் வைல் யூஸிங் தம். சில பொருள் பார்த்திங்கன்னா உடைக்க முடியாத பொருள்னு சொல்லுவாங்க, ஆனால் அதை நம்ம பயன்படுத்தும் போது உடஞ்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்டரி ஹேவிங் எ லேபல் லீக் ப்ரூஃப் இஸ் மோர் லைக்லி டு லீக். பேட்ரி பார்த்திங்கன்னா லீக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, லேபிள் போட்டு இருக்கும், ஆனால் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா லீக் ஆகும். இன் ஆல் திஸ் eventualities user consumer have to bear the consequence while producer manufacturer escape utilizing the loopholes in the legal system. இதில் பார்த்திங்கன்னா நுகர்வோர் நேரடியாக பார்த்திங்கன்னா இந்த பொருள்களை ஏற்படக்கூடிய சில இழப்புகளை நாம் தான், இந்த கன்சியூமர் தான் அனுபவிக்கணுமே தவிர உற்பத்தியாளர்கள் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையின் மூலயமா அதிலிருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் நாம் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறோம். இந்த மாதிரியும் நுகர்வோர் சுரண்டப்படுறாங்க. ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட், தவறான பொய்யான விளம்பரங்கள். தி மெயின் பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் டு எஜுகேட் தி கன்சியூமிங் பப்ளிக் அண்ட் கஸ்டமர் ஆஃப் வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் சர்வீஸ். இந்த விளம்பரப்படுத்துகிறாங்களா, ஒவ்வொரு பொருளுக்கும் விளம்பரப்படுத்துகிறாங்களா, அந்த விளம்பரத்தோடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்குறவங்களுக்கும் கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொருள் பற்றிய சரியான தகவலை சொல்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கம். இன் ரியாலிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் கன்வே வெரி லிட்டில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். உண்மையாக நடைமுறையில் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் அந்த பொருள் பற்றிய முழுமையான தகவலை சொல்கிறதில்ல, ஒரு சில தகவல் மட்டும்தான் கன்வே பண்ணுறாங்க. மெனி டைம்ஸ் இட் மேக்ஸ் ஃபால் ரெப்ரசன்டேஷன் அபவுட் தி குவாலிட்டி, ப்ரைஸ், கிரேட், காம்போசிஷன்ஸ், யூட்டிலிட்டி, கேரண்டட் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸட்ரா. இப்போ இந்த விளம்பரம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அந்த பொருளுடைய விலை, தரம், கேரண்டி, பர்ஃபார்மன்ஸ் பற்றி பொய்யான தகவலை தான் சொல்லிட்டு வராங்க. கன்சியூமர் who buy the product and the faith of claims made in advertisement are cheated. பொய்யான விளம்பரத்தை பார்த்து அந்த பொருட்களை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி நுகர்வோர் ஏமாற்றப்படுகின்றனர். Thus consumer has emerged and evolved outcoming of suffering and exploitation of consumer whose sole aim is to secure protection from commercial terrorism and exploitative practices and thereby safeguarding their interests by establishing the right and power against producer and seller. இந்த மாதிரி நுகர்வோர் இன்னல்களுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாகும்போது நுகர்வோர் வெளிப்பாடே நுகர்வோரியல்னு சொல்கிறாங்க.
நுகர்வோரியலுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வணிக பயங்கரவாதம், சுரண்டல் இதிலிருந்து நுகர்வோரை பாதுகாத்து விற்பனையாளருக்கு எதிரான உரிமை அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நுகர்வோரியலுடைய முக்கிய நோக்கம். கன்சியூமரிசம் அண்ட் நீட் ஃபார் கன்சியூமரிசம், நுகர்வோரியல் மற்றும் அதன் தேவை பற்றி பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் கன்சியூமரிசம் இன் தி சோஷியல் ஃபோர்ஸ் protecting the consumer and aid the consumer. நுகர்வோர் பாதுகாப்பு, நுகர்வோருக்கு உதவி செய்யும் வகையில் சமூக உத்வேக செயல்பாடு தான் இந்த நுகர்வோரியல். In other words, it is an organized effort to fight against the unfair marketing practice with a view to secure consumer protection. வேறு வார்த்தையில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நியாயமற்ற நேர்மையற்ற இந்த வணிக நடவடிக்கைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கிறதுக்காக ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி, இந்த ஒருங்கிணைந்த ஒரு முயற்சியை தான் கன்சியூமரிசம் சொல்கிறாங்க. கன்சியூமரிசம் இஸ் தி society attempt to bring back the balance in the exchange between the buyer and seller, as the strength of power is normally in favor of seller rather than buyer. வாங்குவருக்கும் விற்பவருக்கும் இடையில் பார்த்திங்கன்னா பரிமாற்ற சமநிலையை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு முயற்சி தான் இந்த கன்சியூமரிசம். வாங்குவருக்கும் விற்பவருக்கும் நிகழும் பரிமாற்ற சமநிலையை வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் நிகழக்கூடிய பரிமாற்றத்தில் சமநிலையை ஏற்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய முயற்சி தான் இந்த கன்சியூமரிசம். இதில் பார்த்திங்கன்னா வாங்குபவரை காட்டிலும் விற்பனை செய்வதற்குடைய பலம் தான் அதிகமாக இருக்கும். The terms consumerism came into existence in the early 1960s when it was coined by the business community in the Western world, particularly in America. இது பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமரிசம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா 1960 பிஸ்னஸ் கம்யூனிட்டி வெஸ்டர்ன் வேர்ல்டு மேற்கத்திய பகுதியில் வியாபார சமூகத்தில் குறிப்பாக அமெரிக்காவில் உருவாகியிருக்கு. இட் இஸ் த சோஷியல் ஃபோர்ஸ் டிசைனட் டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர் பை ஆர்கனைசிங் தி கன்சியூமர்ஸ் டு பிரிங் ப்ரெஷர்ஸ் அண்ட் தி பிஸ்னஸ் கம்யூனிட்டி டு என்ஷூர் ப்ரொடெக்ஷன். நுகர்வோருக்கு பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக உத்வேகம் தான் இந்த நுகர்வோரியல். ப்ரொடியூசர், செல்லர் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கன்சியூமர். உற்பத்தியாளர், விற்பனையாளர், சேவை புரிவர் பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு முக்கியத்துவம் வழங்குறாங்க. இன் எசன்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஏ கன்சியூமர். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபரும் பார்த்திங்கன்னா நம்ம நுகர்வோர். இட் மே பி இண்டிவிஜுவல், ஃபேமிலி அண்ட் இன்ஸ்டிடியூஷன். நுகர்வோர் பார்த்திங்கன்னா தனிநபராக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக கூட இருக்கலாம். தே கன்சியூம் எ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் அவைல் எ நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நம்ம பல வகையான பொருட்களையும் சேவைகளையும் வாங்கிட்டு வரோம். யூ பை text book, notebook, pen and other stationery item for your studies. நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய படிப்புக்காக புக்கு, நோட்டு, பென்னு, ஸ்டேஷ்னரி ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் ஒன் கொயர் நோட் புக் யூ பை do not contain 192 page and the pencil is not good quality. நம்ம 198 பக்கம் நோட் வாங்கியிருப்போம், ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 192 பக்கம் இருக்காது. அதேமாதிரி பென்சில் வாங்கியிருப்போம், பென்சிலில் பார்த்தீங்கன்னா சரியான குவாலிட்டி இருக்காது. Have you not been dissatisfied and heated over this when you have paid fair price? நம்ம இந்த பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா சரியான விலை கொடுத்துருப்போம், ஆனால் நம்ம திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டோம். Thus a consumer is one who consume goods manufactured and sold by other. மற்றவங்களால் விற்கக்கூடிய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய நபரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கன்சியூமர் சொல்கிறோம். The terms
Consumerism was first coined by businessmen in the mid-1960s as they through consumer movement as otherism like socialism and consumerism threatening capitalism. ஃபஸ்ட்டு இந்த நுகர்வோரியல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம், கன்சியூமரிசம், கேபிட்டலிசம் இதற்கு இடையில் ஏற்பட்ட ஒரு புதிய தத்துவம் தான் இந்த கன்சியூமரிசம். 1960 இந்த மூன்றுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு புதிய தத்துவம் தான் இந்த கன்சியூமரிசம். Consumerism is an attempt to enhance the right and power by buyer in relation to seller. விற்பனையாளர்கிட்ட இருந்து வாங்குபவர்களுக்கு அவருடைய உரிமைகளையும் அதிகாரங்களையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு செயல்தான் இந்த கன்சியூமரிசம். Consumer means the action of individual or organizations, consumer, government and business in response to consumer dissatisfaction arising in exchange relationship. Consumerism not limited to organized effort only, but it is a social movement seeking to augment to right and powers of buyer and in relation to seller. Organized effort of consumer seeking redress, restitutions and remedy for dissatisfaction they have accumulated in the acquisition of their standard of living. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆர்த்தர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டெஃபனிஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டெஃபனிஷனை பிரீஃபாக பார்க்கலாம். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கன்சியூமரிசம், ஆரிஜின், எவல்யூஷன், க்ரோத் ஆஃப் கன்சியூமரிசம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.